3 மாவீரர்கள் வந்து 3 பிள்ளைகளை வந்து இந்த போராட்டத்தில் தானம் செய்திருக்கிறீங்கள். 3 பிள்ளைகள் வந்து மூத்த மகளும் செல்லடியில் செத்து 4 பேர் இழந்திருக்கணும். தெரியும். अनुकूल सिद्ध्यर्थं पुत्तरि नाहं गन्धघनघमणि नागभूषणि अम्बिकेश्वरि अनुग्रहं कृपा कटाक्षबलसिद्धिरस्तु बुद्धिया अनुकूल सिद्धिरस्तु आयुस्सन्धान समस्तिरस्तु. புத்தடி நாகம் கண்ட கனகமணி நாகபூஷணி அம்பிகேஸ்வரி ஆலயத்திலே ரியம் கல்வி நிலையம் என்ற அம்மா வணக்கம். நீங்கள் எங்க இருந்து வாரீங்க? நம்மள மாவட்டம் கரிப்பட்டாமல்புரத்துலேருந்து வந்திருக்கணும். சரி, நீங்கள் இப்போ இப்படி ஒரு கல்வி நிலையத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் உங்களை அழைச்சிருக்கிறோம். உங்களோட குடும்பத்தில் வந்து நான் அறிஞ்சதுக்கு 3 மாவீரர்கள் வந்து 3 பிள்ளைகளை வந்து இந்த போராட்டத்தில் தானம் செய்திருக்கிறீங்கள். 3 பிள்ளைகள் வந்து மூத்த மகளும் செல்லடியில் செத்து 4 பேர் இழந்திருக்கணும். 4 பிள்ளைகள் இழந்திருக்கணும். இந்த யுத்தத்தில் வந்து நீங்கள் 4 பிள்ளைகளை இழந்திருக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக. சரி, நாங்கள் வந்து அம்மா இது வந்து ஒரு கல்வி நிலையம், உங்களுக்கு நிதி உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து நிதி உதவியை செய்தவர் வந்து மோகன செல்வன் ராகவன் என்றவர், அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு செய்திருக்கிறார். சரி, நாங்கள் வந்து ஒரு பெரிய தொகை உங்களுக்கு இன்றைக்கு தர முடியாது. ஏனென்றால் அவங்க செய்த தொகையில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய தொகையை தான் எங்களால் தர முடியும். இப்போ எங்களால் இந்த ராகவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை அவர் வழங்க சொல்லி தந்திருக்கிறார். இனி தொடர்ந்து உங்களுக்கு வேறு வேறு உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த உதவி செஞ்சதான் அருமையான மகனுக்கு நன்றி சொல்கிறேன். சரியம்மா, ஓகே. மாவீரர் ஒன்று எழிலழகன் அண்டு அவருக்கு ரெண்டு திவாகர் பேர். அவர் உடியாகட்டில் கிளைமோர் மிஸ் பண்ணி இதண்டுட்டார். நாகர்கோயிலில் ஒரு மகள், அவள் என்ன ரட்னபிரவான்னு சொல்கிறது, தூயவள் பேர் இயக்கப்பே. அவள் அதில் அடிவாட்டில் அவள் இறந்துட்டா. மற்றவர் அங்கே போட்டி அடிவாட்டில் ஒரு மகன் பாசன், அவரும் அதில் இறந்துட்டார். 2 போராளியர். அவள் விலகி உண்டு முருகண்டியில் அவர் கடற்புலி கண்ணியவாணன் சுதாகர் பேர் திருமணம் செய்திருக்கிறார். மற்ற ரட்ன தீபாண்டவன் மதுமிதா அவன் நிதித்துறையிலேருந்து அவள் விலகி கந்தபுரத்தில் இருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் யாரோட இருக்கிறீங்க? தனிமையில் தான் தனிமையில் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த நாட்டுக்காக 3 பிள்ளைகளை இழந்திருக்கிறீங்க. 2 பேர் அவங்க நாட்டுக்காக உழைச்சவங்க, நிறைய துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க. நீங்கள் ஒரு வீரத்தாய் தான். இருந்தாலும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை உங்களோட கையில் தாரேன். சரியோ? தொடர்ந்து உங்களுக்கு வேறு வேறு உதவிகள் கிடைக்கும். சரியா? இதற்கு ராகவனுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவரை பிறந்த நாளுக்கு ராகவன் என்ற தம்பிக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பிறந்த தின வாழ்த்துக்கள். எனக்கு பண உதவி செய்தவும் உங்களுக்கு நன்றி தம்பி. வணக்கம் அக்கா. நீங்கள் உங்களோட அம்மாவை அழைச்சிட்டு வராமல் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க. அம்மாவுக்கு வருத்தமாயிருந்தோம். சரி, உங்களோட குடும்ப நிலவரத்தை சொல்லுங்க. உங்களோட குடும்பத்தில் என்னென்ன நடந்தது? ஒரு அக்காவும் அண்ணாவும் முடிவாக்க திருச்சாங்க. சரி, அந்த அம்மாக்களுக்கு நாங்கள் 10,000 ரூபாய் காசு தரோமா? சரி, ஓகே, ரைட். இந்த பேருக்கு ராகவனுக்கு என்ன சொல்லுங்க? விஷ் ஹாப்பி பர்த்டே அண்ணா, இந்த மாதிரி உதவி செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மகா, நாங்கள் ஏற்கனவே ஒரு சிறிய ஒரு உதவி செய்திருந்தாலும் அது போதாது. அந்த மாணவிக்கு அவருக்கு வந்து தாயும் இல்லை தந்தையும் இல்லை, உங்களோட அரவணைப்பிலிருந்து படிக்கிறார். நாங்கள் இப்போ இது ஒரு ஆரம்ப நிகழ்வுண்டபடியா இதை தொடர்ந்து பெரிய தொகையை தரல அவங்க எல்லாருக்கும் இதை கொடுக்குறதால பெரிய தொகை இல்லை. இது ஒரு ஆரம்ப நிகழ்வு தானே. உங்களுக்கு அந்த பிள்ளையின் கல்வி வளர்ச்சிக்காக முதல் கட்டமாக 5,000 ரூபாய் பணத்தை அவங்க வந்திருக்கிறாங்க. சரியம்மா, உங்களையும் நாங்கள் கேட்க வேண்டி கிடக்குது. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? இப்போ மன்னார் வெள்ளாங்குளத்துலேருந்து வாரோம். வெள்ளாங்குளத்துலேருந்து வாரீங்க. உங்களுக்கு ஒரு மாவீரர். நாங்கள் மாவீரர் சகோதரம். உங்களுக்கு ஒரு 5,000 ரூபாய் பணத்தை நாங்கள் இந்த ரியம் கல்வி வள நிலையத்தால் உங்களுக்கு கையளிக்க சொல்லி கேட்டதுக்கு அமைவாக தாரோம். சரியா? ஓகே மேம்.
எங்களோட காணொலியை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இந்த மே 18 வந்து ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு காலம், எங்களுக்கு இக்கட்டான ஒரு பிரச்சனையை நாங்கள் சந்தித்தது. நாங்கள் எத்தனையோ உயிர்களை இழந்த ஒரு ஆண்டு மாதம் திகதி இது. இந்த திகதியில் தான் நாங்கள் இந்த ரியங் கல்வி வள நிலையம்ன்றதை ஆரம்பித்து இந்த மாணவ செல்வங்களுக்கு நாங்கள் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரதுக்காக இது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளால் ஏற்படுத்தப்பட்டது. மோகனச்செல்வன் ராகவன் அவரை பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 45,000 ரூபா பணம் எங்களுக்கு தரப்பட்டது. அந்த 45,000 ரூபா பணத்தில் நாங்கள் இந்த அம்மாக்களுக்கும் இந்த படிக்கிற மாணவர்களுக்கும் நாங்கள் அதை வந்து பிரித்து வழங்கியிருக்கிறோம். அந்த பிரித்து வழங்கின தொகை வந்து இது வந்து ஆரம்ப கட்ட நிகழ்வு. இது வந்து ஒரு முடிவு இல்லை, இது ஒரு ஆரம்ப கட்ட நிகழ்வு. தொடர்ந்து உங்களுக்கான உதவிகள் வந்து இன்னும் தேவை. இப்போ யாருக்குமே வந்து இதில் இந்த தொகை வந்து இப்போ நான் நினைக்கிறேன் சிலருக்கு இப்போ இந்த அம்மாவுக்கு வெள்ளாக்குள்ளத்துக்கு போய் இறங்கவே இந்த தொகை முடிஞ்சிடும். கடையில் சாப்பிட்டானா கதை சரி. அப்போ அப்படியான தொகையை தான் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இன்னும் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இப்படியான கல்வி வள நிலையங்களுக்கு ரியங் கல்வி வள நிலையமாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு இது இல்லாமல் நீங்கள் வேறு யாரும் பார்த்தால் கூட இதில் நிற்கிறதுல இந்த அம்மாவுக்கு 3 மாவீரர், இந்த அம்மாவுக்கு 3 மாவீரர், அந்த அக்கா அந்த அம்மாவுக்கு வந்து 2 மாவீரர், இப்படியான குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்கனவே எந்த ஒரு உதவி திட்டமும் கிடைக்கலன்னு சொல்லினோம். இப்படியான குடும்பங்களை தெரிவு செய்து நிச்சயமாக உங்களோட உதவி திட்டங்கள் கிடைக்கணும், கிடைச்சி அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் என்று சொல்லி கேட்குறேன். அதோட இந்த மோகனச்செல்வன் ராகவனுக்கும் நான் மீண்டும் அவரை பிறந்த நாளை கொண்டாடுறதுல நான் பெருமைப்படுறேன். இப்படியான சந்தர்ப்பத்தில் இப்படியான இடத்துல வந்து கொண்டாடுறது இன்னும் சிறப்பு. இந்த கல்வி வலயம் அதாவது ரியங் கல்வி வள நிலையம் வந்து இன்னும் நீடூடி காலம் வாழ்ந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து அந்த உதவி தொகைகள் கிடைச்சி அவங்க நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் என்று சொல்லி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.